கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களை பெரிய ஜாதியாக்குவார். உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? இந்த ஜீவாத்தின் வசனம் யோபு 12வது அதிகாரம் 14வது வசனம். இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு, அவர் அடைத்தால் விடுவிக்க முடியாது. அவர் அடைத்தால் விடுவிக்க முடியாது. தேவன் அடைத்தால், ஒரு மனுஷனை அடைச்சா இல்லைன்னா வேற ஒரு வழியை அடைச்சா அதை யாருமே திறக்க முடியாது, அதை விடுவிக்க முடியாது. அதாவது பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பாலாக் ராஜாவுடைய வார்த்தையை கேட்டு போகிறான். அந்த வழியை அடைச்சார் தெரியுமா? அவன் கழுதையில் போகும்போது கழுதையால் போக முடியல, அப்படியே படுத்து கிடக்கு. ஏன்னா அங்கே ஒரு உருவன பட்டயத்தோடு ஒரு தேவதூதன் அவன் போய் கொண்ட வழியை தடுத்து நிறுத்தினான். குறுக்க நின்னான். கழுதை கண்டு பயந்து படுத்துட்டுது. கழுதை அப்படி படுத்துது. பார்த்தீங்களா? அந்த வழியை அடைச்சார். தேவன் அடைச்சாருன்னா யாராலும் விடுவிக்க முடியாது, யாராலும் விடுவிக்க முடியாது. சரியா? ஒரு மனுஷனை மட்டும் அடைக்கிறது இல்லை, சில வழிகளையும் அடைப்பார். சில நேரத்தில் யாராவது இன்றைக்கி என் பிள்ளைங்க போகிற பாதை சரியில்லை, அவன் வச்சிருக்கிற ஐக்கியம் சரியில்லை, அந்த வழியை அடைக்க மாட்டாரா? அந்த வழியை மூட மாட்டாரா? அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வழி மூடப்படுகிறது, அந்த வழி அடைக்கப்படுகிறது. தேவையில்லை அத்தனை கேட்டும் க்ளோஸ் ஆகுது. அவர் பூட்டிட்டார்னா திறக்கவே முடியாது, யாரும் திறக்க முடியாது, யாரும் விடுவிக்க முடியாது. சரியா? இன்னைக்கு கர்த்தர் தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறார். யார் யாருடைய வாழ்க்கையில் சில காரியம் தேவனால் அடைக்கப்பட விரும்புகிறீங்களோ அந்த வழியில் அடைக்கப்படுது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வருது, சமாதானம் வருது, மேன்மை வருது, அதிசயம் நடக்குது. சரியா? சில பிள்ளைங்க தவறான நண்பர்கள், தவறான சில காதல் விஷயங்களில் சிக்குண்ட காரியங்கள், அப்படியெல்லாம் சில பிள்ளைங்க போயிருக்கலாம். அந்த வழியெல்லாம் கர்த்தர் அடைப்பார். கர்த்தருக்கு எது சித்தம் இல்லையோ அந்த வழியில் அடைச்சி உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். நீங்கள் மேன்மை அடைய போகிறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகுது. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, நீர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது, நீர் அடைத்தால் விடுவிக்கவே முடியாது. பிலேயாம் போன வழியை அடைச்ச தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த இடங்களை அடைக்கணும் அடைச்சிருங்க, அடைச்சிருங்க. தவறான பாதைகள் அடைக்கப்படட்டும். சில நஷ்டங்களை உண்டாக்குகிற வழிகள் அடைக்கப்படட்டும், அடைக்கப்படட்டும். நீர் பெரியவர். இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும். பெரிய சாட்சியில் எழுப்பும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. வியாதிப்பட்டவர்களை இப்பொழுது தொட்டு சுகமாக்குவீராக. சமாதானம் இல்லாத குடும்பங்கள் சமாதானத்தை கொடும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினோடு இருக்கிற குடும்பத்தில் பிரிவினை மாறி ஒரு மனம் உண்டாகட்டும். பிள்ளைகளால் யார் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த கண்ணீர் முடிவுக்கு வரட்டும். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர், இன்றைக்கு ஜீவார்த்தையுடைய பிள்ளைகள் கேட்டு கமாண்டில் தங்களுடைய ஜெப குறிப்புகளை யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்காக நான் மன்றாடுகிறேன். அந்த ஜெப குறிப்பை கர்த்தர் அங்கீகரித்து அற்புதம் செய்து சாட்சியில் எழுப்பும்படியை மன்றாடுகிறேன். நீர் அப்படி செய்துவிட்டீர், நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டுவிட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.